வணக்கம். நாங்கள் CLF கட் ஆஃப் நுழைவைச் செய்கிறோம். அதிலிருந்து ஈக்விட்டி வரை நுழைந்துள்ளோம். நாங்கள் இப்போது பொறுப்பு தாவலில் இருக்கிறோம். பொறுப்பு என்பதை கிளிக் செய்வோம். முதலில் நீங்கள் இங்கே முன்கூட்டிய விருப்பங்களை காண்பீர்கள். நிறுவன கட்டிட நிதி, ASRLM இலிருந்து முன்பணம், பிற முன்பணம், பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு நிதி, ASRLM இலிருந்து முன்பணம். நீங்கள் இலிருந்து ஏதேனும் முன்பணம் பெற்றிருந்தால் இது எங்கள் பொறுப்பாகும். நீங்கள் கேடருக்கு பணம் செலுத்த வேண்டியிருந்தால் அது எங்கள் பொறுப்பாகும். அதனால்தான் நான் இதை உங்களுக்கு பொறுப்பில் காட்டுகிறேன். களின் முதலீடு, கட்டாய சேமிப்பு, வைப்புத் தொகை மற்றும் தன்னார்வ சேமிப்பு. இங்கே இது கட்டாய சேமிப்பு அல்லது தன்னார்வ சேமிப்பு. அது சுய உதவி குழுக்களின் தரப்பிலிருந்து வந்தாலும் சரி, வியோ தரப்பிலிருந்து வந்தாலும் சரி, அது எங்கள் பொறுப்பு. எனவே நாம் இங்கே கட்டாய சேமிப்பை உள்ளிடுகிறோம். எங்கள் அனைத்துகளும் இல் கட்டாய சேமிப்பை வழங்குகின்றன. இங்கே உங்களுக்கு களின் பெயர்கள் காண்பிக்கப்படும். பின்னர் கட்டாய சேமிப்பிற்கான தகவல்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். உங்கள் இல் கட்டாய ASG சேமிப்பு இருந்தால் நீங்கள் இங்கே கிளிக் செய்வீர்கள். பின்னர் நீங்கள் சுய உதவி குழுவில் கட்டாய சேமிப்பு பதிவை செய்வதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு முறை கிளிக் செய்யவும். நான் கிளிக் செய்வதன் மூலம் உங்களுக்கு காண்பிப்பேன். இங்கே நீங்கள் களின் பட்டியலை காணலாம். நீங்கள் ஏதேனும் ஒருவை கிளிக் செய்வீர்கள். இங்கே நீங்கள் சுய உதவி குழுவின் பெயரை பெறுவீர்கள். நாம் மீண்டும் வியோ செய்வோம். இங்கே நீங்கள் சேமிப்பு உள்ளீடுகளைச் செய்து கீழே உள்ள சேமி பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். மீண்டும் புக்கு செல்வோம். இப்போது ஒவ்வொருவரும் சேமித்த தொகைக்கு ஏற்ப கட்டாய சேமிப்பு தொகையை உள்ளிடலாம். கீழே உள்ள சேமி பொத்தானை கிளிக் செய்யவும். சேமி பொத்தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நான் அதை சேமித்து உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த வழியில் கட்டாய சேமிப்புக்கான நுழைவு செய்யப்படும். மேலும் கீழே உள்ள சுருக்கத்தையும் நீங்கள் காணலாம். கட்டாய சேமிப்பாக 2 களிடமிருந்து தலா 10,000 ரூபாய் எடுத்துள்ளோம். நீங்கள் அனைத்து VSO களுக்கும் உள்ளிட்டால் அனைவரின் பெயரையும் தொகையையும் நீங்கள் காணலாம். நன்றி. பார்த்ததற்கு நன்றி.